மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா ஒரு புளியோதரை பொடி தான் செய்ய போகிறோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமிக்ஸ் புளியோதரை தான் பண்ண போகிறோம். இப்படி இது நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த வேலைக்கு போகிறவங்களுக்காகட்டுங்க, ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு இருக்கட்டும், நம்ம ஸ்கூலில் பசங்க பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்காகட்டும் இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க. இது நமக்கே பார்த்திங்கன்னா வீட்டில் புளியோதரை சாதம் சாப்பிட்ணுன்னு தோணும்போது நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சாதம் மட்டும் வடிச்சிட்டு இந்த பொடியை போட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த புளியோதரை பொடிக்கு நான் என்னென்ன பொருள் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் பார்த்திங்கன்னா இப்படி கையில் இப்படி நாம்பி பிடிச்சா ஒரு கைங்க. இது வந்து அளவு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்குங்க. 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வெள்ளை உளுந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன், அதே மாதிரி மிளகு 2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி பார்த்திங்கன்னா அது 2 டீஸ்பூன், புளி பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ புளி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்த்தணுங்க. உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நடுக்கடலை பருப்பு சேர்த்துவோம், அது லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து புளி வந்து வாங்கிட்டு வந்தால் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்தால் நல்லா இந்த மாதிரி தான் நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த புளி நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணுங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார் இருக்கும், கொட்டைங்க இருக்கும், பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கொட்டைங்க இருக்கும், அப்புறம் ஓடு இருக்கும் பாருங்கள். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோணுங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு உளுந்து பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு தீ வந்து மீடியமாக வச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லா எல்லாம் ஒரே மாதிரி வறுபடுங்க. பாருங்கள், உளுந்து பருப்பு வந்து நல்ல கலர் மாதிரி வருதுங்க. இனி கொஞ்சம் வறுபடணுங்க. போதுங்க, எல்லாம் ஒரே மாதிரி கலர் மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. அடுத்து நம்ம இந்த கடலைப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு அப்படி தாங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகணுங்க. ஒரே மாதிரி கை விடாமல் நம்ம வறுத்துட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வறுபடும். சரியாக வறுபடலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா நவுத்த மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ மல்லி நம்ம வறுத்துக்கலாங்க. மல்லி வந்து நம்ம 100 கிராம் எடுத்துருக்குறோம், அதே இதில் வறுத்துக்கலாங்க. பாருங்க, கொத்தமல்லி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதையும் நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு இது கூட சேர்த்துக்கலாங்க. மிளகும் பார்த்திங்கன்னா வெந்தயம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த 3 பொருள் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாங்க. பாருங்க, வெந்தயம் நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது. அதே மாதிரி சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வரமிளகாய் வறுத்துக்கலாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க. நாம் வந்து இந்த வரமிளகாய் இது கூட சேர்த்து வறுக்கலாங்க. உப்பு சேர்த்து வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நெடி வராதுங்க, அதுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிறது. இந்த உப்போடவே நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு 100 கிராம் உப்பு பிடிக்குங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் வறுக்கும் போதே அது கூட போட்டுக்கலாங்க. அந்த கட்டி பெருங்காயத்தை உடச்சி அதில் போட்டு அதிலே வறுத்துக்கலாங்க. இல்லைன்னா தனியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி சேர்த்துறதுனால நான் வந்து இப்போ அரைக்கும் போது தான் அதை சேர்த்துக்குவேங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த புளியோதரை பொடி பார்த்திங்கன்னா நம்ம கோயிலெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க.
மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சுங்க, ரொம்ப சூடாயிடுச்சுங்க. இப்போ இதையும் எடுத்துடலாங்க. இப்போ புளி இதில் வறுக்கலாங்க. புளி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சுத்தம் செஞ்சு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு 1 மணி நேரம் வெயிலில் வச்சு வறுக்கலாங்க. இல்லை அப்படின்னா இப்படியே போட்டுக்கலாங்க. வெயிலில் வச்சு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு இருக்காதுங்க. புளியும் பார்த்திங்கன்னா நல்லா முருகல் ஆகணுங்க, அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். பிசு பிசுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிடும். அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனால் இப்படியெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஈஸியாக ஒரு சமையல் முடிக்கணும்னு நினைக்கும் போது, ஒரு வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஏன்னா புளி சாதம் அப்படின்னால இதுக்கு வந்து அது காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சட்னி தாங்க. பருப்பு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேங்க, பாருங்கள். புளி பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சுங்க. இப்போ இது வேறு பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சுட்டு அப்புறம் காட்டுறேங்க. புளி நம்ம நல்லா வறுத்து ஆற வச்சுட்டோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஆற வச்சா இப்போ சத்தம் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி சத்தம் வரணுங்க. அந்தளவுக்கு சுத்தமாக ட்ரை பண்ணி அப்புறம் தான் ஆற வச்சு வறுக்கணுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் புளி மட்டும் முதல்ல அரைக்கக்கூடாதுங்க. இந்த புளி கூடவே வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கடல் பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாமே ஒன்று சேர்த்து அரைக்கணும். இது தனியாக அரைக்கக்கூடாதுங்க. நான் அரைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோங்க. மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது போட்டுக்கணுங்க, புளி சேர்த்துக்கணுங்க. புளி சேர்த்துட்டு நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகாய், அந்த மிளகாயும் அந்த வறுத்த மசாலாலெல்லாம் இது கூட சேர்த்துக்கணுங்க. இப்படி சேர்த்துக்கணுங்க. முதல்ல வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கணுங்க. புளி வறுத்த புளி சேர்த்துட்டுங்க நம்ம மசாலாலாம் இது கூட சேர்த்து இப்போ நான் உப்பு சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து பெருங்காயம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. புளியோதரை பொடி ரெடி மிக்ஸ் புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம புளி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி பவுட்ரு கிடைக்குங்க. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை சேர்த்துனோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேர்க்கடலை வந்து இதுக்கு ஒரு 100 கிராம் வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் அப்படியே பாட்டில் அடைச்சி வச்சுக்கலாங்க. இல்லை நாளாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலை தயவுசெய்து சேர்க்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் நாள் போச்சுன்னா இந்த வேர்க்கடலை வந்து உங்களுக்கு எண்ணெய் சிக்கு வாசம் வந்துடும். அப்போ இந்த பொடியும் சேர்ந்து அந்த வாசம் வரும்போது நமக்கு புளியோதரை பொடி நல்லா இருக்காதுங்க. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வேர்க்கடலை வந்து இதில் சேர்த்துலைங்க. நான் ட்ரையாக இப்படி தான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பொடி ரெடி ஆயிடுச்சு. ரெடி மிக்ஸ் புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த புளியோதரை பொடி வச்சு நம்ம புளி சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ புளி சாதம் தாளிக்கிறதுக்கு நான் 1 கரண்டி கடலெண்ணெய் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் பிடிச்சா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து சாதம் ஒயிட் ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் கம்மியாக ஆயில் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ரைஸ் நிறையா இருக்குதுன்னா ஆயில் 200 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நான் வேர்க்கடலை இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. வறுத்த வேர்க்கடலை தாங்க. ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதுங்க. ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரே ஒரு வரமிளகாய் போடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுப்பையை கம்மி பண்ணிட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாதம் வந்து இவ்வளோதான் இருக்குதுங்க. இதுக்கு வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க பொடி. சேர்த்துட்டுங்க இப்படி கலக்கி விட்டுட்டு நம்ம சாதம் இது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நமக்கு வந்து ரெடி மிக்ஸ் புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த புளியோதரை பொடி வச்சு புளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள்,
இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். அப்புறம் புளியோதரை பொடி செஞ்சுட்டுங்க இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா சுத்தமாக தொடச்சி வெயிலில் காய வச்சு ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா வெளியே வச்சாலே நீங்கள் வந்து ஒரு 15 நாள் 1 மாதத்து வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி மிக்ஸ் புளியோதரை மிக்ஸை ரெடி பண்ணிட்டோம். அந்த ரெடி மிக்ஸ் வச்சு நான் புளியோதரை பொடி வச்சு எப்படி சாதம் தாளிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோங்க. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து ஒரு வேலை முடியணும்னு நினைக்கிற அன்றைக்கி குழந்தைகளாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி மட்டும் நம்ம வீட்டில் இருந்தோம்னா சாதம் வடித்து ஒரு 5 நிமிஷத்தில் சாதம் ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. இதே மாதிரி நம்ம வெளியூருக்கு படிக்க போகிற நம்ம குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு காரசாரமாக புளி சாதம் சாப்பிட்ற ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கோயிலில் சாப்பிட்ற புளியோதரை பொடி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த புளி சாப்பாடு தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம புளியோதரை பொடி போட்டு செஞ்சுட்டு நம்ம சாதம் சேர்க்கும் போது உப்பு பத்தாமல் தான் இருக்குங்க. நம்ம உப்பு சேர்த்துக்கணுங்க. அப்படி புளிக்கும் காரமும் பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பொடியை மறுபடியும் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.